ஹலோ மக்களே 749 பேர்லாம் போன நிமிஷம் லூஃபியும் பாட்டிலுமே ஒரு டீம் கடத்திட்டு வந்துட்டாங்க. ஆனா லூஃபி வந்து ஒரு பால் மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம லூஃபியை காப்பாத்த பாட்டிலுமே மாசா வாரான். அங்க இருந்து 2 பேரும் தப்பிக்கலான்னு பாக்குறானுங்க. ஆனா ஒரு பொண்ணு துரத்திட்டு வந்து அட்டாக்க போட்டதுல அடிச்சு பள்ளத்தாக்குல மாட்டிக்கிட்டானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த டிசைருங்க பொண்ணு வந்து அந்த பில்லுங்கிறவன நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தா. பார்த்தா எல்லாத்துக்கும் காரணமே அவன் தான். அவன் வந்து யாரெல்லாம் வந்து செட் ஆகலையோ அவங்க எல்லாத்தையும் பள்ளத்தாக்குல வச்சு வேலை பார்க்க விட்டுருவான். கடைசியில் அதெல்லாமே உண்மைன்னு தெரிய வந்து அவ கோவப்படுதா. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா வீல்மேன் சொல்லிட்டு ஒருத்தனை இறக்கி இவங்க கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு பார்த்தான் பில்லு. ஆனா வீல்மேனெல்லாம் நம்ம லூஃபி ஆட்டின்னு அடிச்சு ஏர்ல புறக்கூட்டம் கதையை விட்டு போய்கிட்டே இருக்கான். மாசா வாரான். கவலைப்படாதீங்கடா, இங்க இருந்து நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வாரான் லூஃபி. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா பில்லுக்கு எல்லா தகவலும் போகுது. முகிவரம் மத்தவங்களும் ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பில் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவன் பேசுறான். அப்படியா, இந்த வாட்டி நான் களத்துல இருக்கிறேன், எல்லாத்தையும் எரிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கறி அதான் அந்த கோல் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு பள்ளத்தாக்க தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ராக் வழி தான் மேல போக முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆமா, இந்த வழியோடு தான் போக முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி போனா என்ன கிடைக்கும்னு சொல்லி எங்களுக்கு, ஆனா இதுக்கு முன்னாடி போனா என்ன நடக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றானுங்க. இந்த சான்சஸ் ட்ரை பண்ணிடலாம் அப்படிதான் லூஃபி சென்பாயின்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா வாங்கடா போலான்னு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கான். லூஃபி சென்பாய் கூட சேர்ந்து போக போறேன், நானும் கிட்டத்தட்ட முகிவரா குரூல வந்து ஒரு மெம்பர் மாதிரி தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரிடா கைஸ் வாங்கடா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன வரலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பில்லுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா திரும்பி எங்களுக்கு தூக்கிட்டு வந்து போட்டுருவான், அது மாதிரி எங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேற கொடுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா பேசிக்கிட்டு கூட இருக்குது யார் தெரியுமாடா, லூஃபி சென்பாய்டா. அவர் 1000 பேருக்கு ஈக்குவலானவருடா, அவருக்கு ஈக்குவல் எவனுமே கிடையாது சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பில்லுக்கு பக்கத்துல இவனால வரவே முடியாது. அவன் வந்து மோல்டன் மெட்டலை யூஸ் பண்ணி நம்மள ஒரே இடத்துல ஸ்டாச்சு மாதிரி மாத்திடுவான். நீ அதை பாத்திருக்கல, அவன் நம்ம கதையை முடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சரிடா என்ன பண்ணுமோ நீங்க பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான் பாட்டலுமியும். டேய் நீங்க என்ன முடிவுறீங்கன்னு தெரியலடா, ஆனா நான் முடிவு எடுத்திருக்கேன், முகிவரா கூட இங்க இருந்து கிளம்ப போறான், அவன் கதையை முடிக்க போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க டிசைர். கதையை முடிக்க போறியான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் பாட்டலுமியும். டேய் வாழ்க்கை முழுக்க இந்த பள்ளத்தாக்குல இருந்து வேலை பார்த்துட்டு கிடக்க போறீங்களா, இல்லனா நல்லா தைரியமா இருந்து சண்டை போட போறீங்களா, இந்த ஐலண்டை விட்டு தப்பிக்க போறீங்களா, இன்னும் நீங்க பைரட் தானடான்னு சொல்லிட்டு டிசைர் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. டேய் நீங்க பேசுறது காதே கேட்கலன்னு சொன்ன உடனே இந்த வாரம்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு பாஞ்சு பறந்துட்டு ஓடி வரானுங்க. மேல வந்துகிட்டு சடனா என்னன்னு பார்த்தா பில்லோட ஆளு வந்து அங்க இருந்து அட்டாக்க போடுறான். பார்த்தா கேன வச்சு அடின்னு அடிச்சு நொறுக்குறானுங்க. எல்லா பிரிட்ஜையும் ஒட்டச்சு எரியறானுங்க அவனுங்க. லூஃபி சென்பாய் சொல்லிட்டு பாட்டிலுமே கத்துறான். பார்த்தா மேல இருந்து கீழே போக போறான். அதுக்குள்ள கம்மு கம்மு பலூன்னு சொல்லிட்டு தரையில உளுந்து எல்லாவனையும் நம்ம லூஃபி காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அதுல பாட்டிலுமே உளுந்து என்ஜாய் பண்றான். லூஃபி சென்பாயோட கம்மு கம்மு பலூடா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே பிரிட்ஜ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா மொத்த இடத்தையும் அடிச்சு நொறுக்கி கீழே வரானுங்க. பார்த்தா எல்லாமே இவனுக்கு மேல உலகுறதுல அதுக்குள்ள நம்மளால பேரியரை போட்டு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாட்டிலுமையும் கிரஸ்ட் கட்டு நீ மாசா காட்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி சென்பாய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டிலுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். டே நீங்க பேசுறது எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சடனா என்ன பார்த்தா பில்லு கூட இருக்கிறவன் வந்து கத்திக்கிட்டு வரான். டேய் பேசட்டா, பில்லு தான் இந்த ஆர்டரை கொடுத்தானான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா அவர் தான்டா கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் இவங்களை இவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இவங்களை கொல்லவும் சொல்லிட்டானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவன் கதையை முடிச்சுட்டு யாரெல்லாம் நல்லா அவங்கள விட்டுட்டு தான் வர சொன்னான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேனி நீ ரொம்ப டென்ஷன் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பேரியர் கிரஷ்னு சொல்லிட்டு நம்மளால பாட்டிலுமே கீழ இருந்து ஒரு அட்டாக்க போடுதான். அடிச்சல்ல உடஞ்சி துண்டுட்டா போகுது. ஆனா அவட்ட அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. பேரியர் எபிலிட்டி ஸ்டேர்ஸ்னு சொல்லிட்டு நம்மளால இன்னொரு அட்டாக்க போட்டு விடுதான். படியை உண்டாக்குதான். என்னன்னு பார்த்தா கீழ இருந்து உடைச்சிட்டு பள்ளத்தாக்க உடைச்சிட்டு நம்மளால மேலே ஒரு படியை போட்டு விட்டான். பேரியர் மாசா போய்கிட்டு இருக்கு. லூஃபி சென்பாய் நீங்களும் மத்தவங்களும் போங்க, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காம கிரஸ்ட் கட்டு ஓகேடா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு லூஃபி மேல போய்கிட்டே இருக்கான். சடனா என்னன்னு பார்த்தா டிசைரும் சரின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து வேகமா போய்கிட்டு இருக்கா. லூஃபி சென்பாய் கூட ஃபன்னா போக போறோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. ஏய் நீ எவ்வளவு பேரியரை போட்டாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், அப்படிதானடா இந்த அட்டாக்க போடுன்னு சொல்லிட்டு கீழ இருந்து பேரியர் நோக்கி அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சடனா என்னன்னு பார்த்தா இன்னொரு பேரியர் போடலான்னு பாக்குறான். பார்த்தா எல்லா இதையுமே வந்து ஸ்டேர் கேஸ் காண்டி போட்டனால பேரியர் மேலே அட்டாக் விழுந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் இவனுக்கு மேல ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. வாங்கடா முகிவரா ஃபாலோ பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு மேல ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. கீழ இருந்து இவன் வந்து கேனனை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். பெசட்டா இப்ப நம்ம என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தர் ஓடி வரான். கவலைப்படாடா, பிளான் பி பிளான் சி எல்லாமே தயாரா இருக்கு, எதை யூஸ் பண்ணி உனக்கு கதையை முடிச்சிடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா மேல ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல என்னன்னு பார்த்தா மேல இருந்து இன்னொரு குரூப் வந்து கீழ இருந்து அட்டாக்க போடுறானுங்க. டே இவனுங்களை எரிச்சிடலாம்னு சொல்லிட்டு மேல இருந்து என்னன்னு பார்த்தா நெருப்ப வச்சு அட்டாக்க போடுறானுங்க. சாம்பிள்ஸ் சொல்லிட்டு பார்த்தா நம்மால ட்ரஃப்லகர்ல அங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள கினிமோனு கீழ இருந்து மாசா மேல வரான். ஃபயர் ஃபாக்ஸ் ஸ்டில் ஃபயர் வில்லோ ஃபிளாஷ்னு சொல்லிட்டு கினிமோனு மாசம் சோடத்துக்கிட்டு அட்டாக்க போடுதான். அவன் நெருப்புக்கே நெருப்பு அட்டாக்க போடுதவன். டே கினிமோனு சொல்லிட்டு லூபி பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்ப இவனுக்கு வந்து இறங்குனானுங்கன்னு ஒண்ணும் புரியல. பார்த்தா பார்ட்டோ கிளப் கப்பல் மாசம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டேய் முகிவரா மத்த எல்லாத்தையும் நீ பாத்துக்கூடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க ட்ரஃப்லகர்லாம். பார்த்தா நம்மால சாம்பிள்ஸ் போட்டுட்டு மாசம் நின்னுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா
பார்த்தா நம்மால கம்மு எலிபென்ட் கன்னு சொல்லிட்டு அடிச்சு எல்லாரும் ஏற பறக்கிட்டான். எல்லாத்தையும் உடைச்சு மாசா வந்து நிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா நான் கிரவுண்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். லூஃபி சென்பாயோட எலிபென்ட் கன்னு மாசா இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டோலையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கான். யாரா நீ கோமாளின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு டிசைரோ பாத்துக்கிட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்களா, ஆனா நீங்க ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பெசட்டா வந்து நிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள டிசைரோட குரூவே வந்து லாக் பண்ணி தூக்கி வச்சிருக்கானுங்க. டேய் நீங்க எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்க கதையை முடிச்சிரும்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சிருக்கானுங்க. டேய் பெசட்டா நீ ரொம்ப மோசமானவன்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. நான் மோசமானவனா? ஆமா நான் ரொம்ப பவர்ஃபுல்லானவன் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறதுல சடனா மேல இருந்து ஒரு அட்டாக் விழுது. பார்த்தா மேல இருந்து வந்து அந்த பொண்ணுக்கு அப்படியே கீழே வந்து சாஞ்சு விழுந்துட்டாங்க. பார்த்தா அதுக்குள்ள காப்பாத்திட்டாங்க இவங்க. பார்த்தா காப்பாத்தினது நம்ம ஜோரோ மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இவன் எவன்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா முகிவரா குரு மொத்த பேர் இறங்கிட்டானுங்க. டென்ஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கான். கரெக்டான டைம்ல நம்ம ஜோரோ சென்பாய் வந்துட்டாருடான்னு சொல்லிட்டு பாட்டலுமியவ கொண்டாடிக்கிட்டு இருக்கான். லூஃபி இவனுக்கு நான் ரிட்டர்னா கொடுத்துக்கிட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. என்னது பைரட் கண்ட்ரி ஜோரோ ஏன் கூட சண்டைக்கு வராரா? உன் கதையை முடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்லிட்டு பெசட்டா கட்டிக்கிட்டு இருக்கான். பைரட் கண்டர் ஜோரோ நீ 320 மில்லியன் பெரி பவுண்டில் ஒன்றுன்னு தெரியும். லாஸ்டா மீட் பண்ணல, நீ கொஞ்சம் சேலஞ்சா தான் இருந்த. ஆனா நீங்க எல்லாருமே வீக்லிங்கா தான்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜோரோ சென்பையோட கோபப்படுத்துறீங்க, உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து பாட்டில் மேல் கிளம்பலான்னு பாக்குறான். உன்ன லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அவன் தான் அதை ஹேண்டில் பண்றான்னு சொல்லிட்டாம்லடா, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ எதுனாலும் செய்யுங்க நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஜோரோ தாலையில வர ஸ்கார்பை கட்டிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கேன நம்ம ஜோரோ மேல அட்டாக் போடலாம்னு சொல்லிட்டு தயாரா நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஒன் ஸ்வாட் ஸ்டைல் யாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ காலத்துல இறங்கி ஏதோ ஒரு அட்டாக் போடுதான். என்னடா அட்கர்சி செல் உன்னை டச் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் ஒரு வாட்டி தான்டா அடிஸ் இருக்கும், எப்ப பார்த்தாலும் அடிஸ் இருக்கு, என்ன சாதாரண ஆளான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜோரோ பிளேட வச்சு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். நம்மால ஜோரோ அதை முடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா நடந்துன்னு சொல்லிட்டு டிசைர் பாத்துக்கிட்டு இருக்கா. ஜோரோ சென்பாய் ஒரே ஸ்லாஷ்ல எல்லா அட்கர்சியும் உடச்சு விட்டு போய்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவன் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு நம்மளு ஜோரோ 3 ஸ்வாட் ஸ்டைல களத்துல இறக்குறான். பார்த்தா அவனுக்கு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. 3 ஸ்வாட் ஸ்டைல் பிளாக் ரோப் டிராகன் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு பெரிய அட்டாக்க ஒரு ஓடு போடுறான். அடிச்ச அடியில டிராகன் ட்விஸ்டர்னால எல்லாம் சுத்திக்கிட்டு வானத்துணைக்கு போய்கிட்டு இருக்கானுங்க. விண்வெளிக்கே போறானுங்க. எல்லா அடிவசியும் ஒன்னா ஒட்டி பாஞ்சு பறந்து போயிட்டானுங்க. பிக் சீசன் வந்துட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்க. வாங்க இந்த போர்ட் விட்டு நம்ம கிளம்பணும், இந்த ஐலண்டை விட்டு இடத்த காலி பண்ணு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் இங்க இருந்து கிளம்புங்க, நான் கொஞ்சம் பின்னாடி வரேன்னு சொல்றாவா. என்னது நீ வாரியா? சடனா பிக் சீசன் சொல்றது பொண்ணுங்க வராங்க. இதான் நம்மளோட சான்ஸ், நீ எல்லாத்தையும் கூட்டு போய் போர்ட்டுக்கு போ, நான் வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீங்க எப்போ வருவீங்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றா. நீங்களும் வாங்க சிஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட பிரச்சனை, நான் பண்ண சில தப்பெல்லாம் நான் தான் சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சத்தியம் பண்ணி கொடுங்க, கண்டிப்பா நீங்க ரிட்டர்ன் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க அப்ப கிளம்புறோம்னு சொல்றாங்க. சரின்னு சொன்னோன்னே எல்லாரும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை காய்ஸ் எங்களை காப்பாத்துனதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு லூஃபி அனுப்பிச்சு வைக்கிறான். நீ எங்க போறன்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு வேலை இருக்கு முகிவரா, இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி டிசைர் அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கா. உன்கிட்ட தப்பானதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்றா. அதுல ஒரு பிரச்சனை கிடையாது, நீ கொடுத்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சுவையா இருந்துச்சுன்னு சொல்றான் லூஃபி. வா லூஃபி நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், உசப்பு மொத்தம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. யாராச்சும் அட்டாக் வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா டிசைர் மட்டும் அங்கேயே நின்னுக்கிட்டே இருக்கா. நின்னுக்கிட்டே இருக்கிறதுல மேல இருந்து ஒரு அட்டாக் விழுது. பார்த்தா அந்த வல்கனோ வச்சு அட்டாக்க போட்டானுங்க. அது வேற யாரும் இல்ல, பில்லு தான் பக்கத்துல வந்துட்டான்னு நினைக்கிறேன். பிரிட்ஜையே உடைச்சு விட்டான். முகிவராவும் மத்தவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து 820 பெரி பவுண்டிஸ் உங்களை பிடிக்கும்னா விட்டுருவானு சொல்லிட்டு பில்லோ கத்திக்கிட்டு இருக்கான். லூஃபி பேக்கப் பண்ணுவான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கினிமோனு இவனை நானே பாத்துக்கிட்டேன்னு சொல்றான். உசப்பை மத்தவங்களை நீ பாத்துக்கோ, இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி சரின்னு சொல்லிட்டு ஜோரோ மத்தவனு கிளம்புறானுங்க. பைரட் கண்டர் எங்க போறான்? லூஃபி அவன் அப்படிலாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பில்லு காத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா பேட்டில் ஷிப்ல வந்து பாட்டிலுமே கப்பல் நோக்கி அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. காய்ஸ் சீக்கிரம் கிளம்புங்கடா, இது வந்து கப்பல் உடஞ்சுனா ஃபிராக்கி சென்பாக்கி தாண்டா ஏகப்பட்ட வேலை வரும், நம்ம கப்பலுக்கு எந்த அட்டாக் விழக்கூடாது, இவனுக்கு கதை முடிப்போம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸ்பெஷல் அட்டாக் கிரீன் ஸ்டாரை போட்டு நம்மளும் உசப்பு எல்லா கப்பலும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் பிராங்கிய சுட்டு தள்ளுறான். இன்னொரு பக்கம் ரோபின் ஜிகன்டோ மேஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாவனையும் மிதிச்சு உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு சுட்டு தள்ளுறானுங்க. இதுல ஒரு பக்கம் இவங்களும் ஒரு அட்டாக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க. லூஃபியும் இங்க மாட்டிக்கு நின்னுக்கிட்டு இருக்கான். முகிவரா இவன் கதை நான் தான் முடிப்பேன், எனக்கு ஒண்ணு நீ வந்து ஹெல்ப் பண்ண தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ முடிப்பியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் கதையை முடிப்பீங்களா? என்னோட ஸ்மெல்ட்டை யூஸ் பண்ணி உங்க கதையை நான் முடிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட சப்பார்டினேட்டை இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? பவுண்டிஸ் இருக்க வரைக்கும் எனக்கு இந்த காசுலாம் தேவை
தேவைதான் படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்பதான் வந்து ட்ரீம் என்னைக்குமே வந்து எனக்கு வந்து ட்ரூ ஆகும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீ என்னடா பைரட்டராவே வந்து மிஞ்சுவன்னு சொன்ன, ஏன்டா இப்படிலாம் பண்ண, என்னை காப்பாத்தினதே நீ தானடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்டா மாறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. சடனா அங்க இருக்க கரியெல்லாம் வாயில தின்னுட்டு திரும்பி புகைய விட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் உன்னை காப்பாத்தினா, ஆமா நான் தான் உன்னை காப்பாத்த செஞ்சேன், ஆனா உன்னை ஒண்ணு நான் மெயினா காப்பாத்தல, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் உண்மையை சொல்லு, அன்னைக்கு எங்க கப்பலை அடிச்சு நொறுக்கனே நீ தானா, எங்க பேட்டில் ஷிப் எல்லாம் உடச்சு தள்ளினது நீ தானான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா அது உண்மைதான், அன்னைக்கு உங்க பேட்டில் ஷிப் உடச்சு தள்ளினதே நான் தான், உடச்சு தள்ளிட்டு மிச்சவங்களை காப்பாத்தினது நான் தான், என்னோட நடிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பில்லு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீலாம் ஒரு முட்டாளு, ஆனா எனக்கு ஒரு வந்து லாயலான நாயா இருந்த, எனக்கு அது போதும், எனக்கு அதுதான் தேவைன்னு சொல்லிட்டு பில்லு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டிசர் டென்ஷன் ஆயிட்டா, என்னோட குருவை அடிச்சு நொறுக்கனே நீ தானா, உன்னை விட்டு வைக்க போறேன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல அழ ஆரம்பிச்சிட்டா. என்னோட சிம்பத்தியோட நீ இப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதோ ஒரு பக்கம் நம்ம லூஃபியோ பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறான், கோவப்படுறான். அதோட முடியாத கருத்தை சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கம்பறாங்க. See you, bye.